பிஎஸ்என் அகாடமியின் நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 131வது கொஸ்டின். குழந்தைகளின் உரிமைகளுக்கான யுனிசெஃப் இந்தியாவின் தூதராக நியமிக்கப்பட்ட நடிகை கீர்த்தி சுரேஷ். யுனிசெஃப்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். யுனிசெஃப் டிசம்பர் 11 1946 தொடங்கியிருக்காங்க. இதோட தலைமையகம் நியூயார்க்ல இருக்கு. நெக்ஸ்ட், பீகார் தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெற்றது? தேசிய ஜனநாயக கூட்டணி. அதாவது பீகார் சட்டமன்றத்துல 243 தொகுதிகள்ல 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் கார்லோஸ் அல்கராஸ். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட், தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? சென்னை மாநகராட்சி. தேசிய பத்திரிகை தினம் நவம்பர் 16. உலக பத்திரிகை தினம் மே 3. நெக்ஸ்ட், 2021ஆம் ஆண்டு இந்தியாவின் பொதுத்துறை நிறுவன தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் மல்லிகா ஸ்ரீனிவாசன். இவருடைய பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2026 நவம்பர் 18 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவர் டஃபே நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆவார். நெக்ஸ்ட், ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் ரீகவ் மகளிர் தனிநபர் பிரிவில் முதலிடம் பெற்றவர் அங்கிதா. இந்த போட்டியானது வங்கதேசத்தில் நடைபெற்றது. நெக்ஸ்ட், எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2023. அதாவது குடிமக்கள் தங்கள் தரவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் மேலும் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இந்த விதிமுறைகள் வழிவகை செய்கின்றன. நெக்ஸ்ட், உலகிலேயே முதல் முறையாக மிக ஆழமான நீருக்கடியில் ஆய்வகத்தை எந்த நாடு உருவாக்குகிறது? இந்தியா. அதாவது கடல் உயிரி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஆய்வகத்தை உருவாக்குகிறது. நெக்ஸ்ட், 30வது பருவநிலை மாநாடு எங்கு நடைபெறுகிறது? பிரேசில் நாட்டின் பெலம் நகரில் நடைபெறுகிறது. அதாவது நவம்பர் 10 to 21 வரை நடைபெறுகிறது. 29வது பருவநிலை மாநாடு அஜர்பைஜானில் நடைபெற்றது.